கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு, எனக்காக பரிந்து பேசுவதற்கு, எனக்காக வழக்காடுவதற்கு யாருமே இல்லை என்று நினைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறான், நான் இருக்கிறேன். மனுஷன் சொல்லுவான், நான் இருப்பேன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த மனுஷன் சொன்னானோ அந்த மனுஷனை நீங்கள் பார்க்க முடியாது, அந்த மனுஷன் ஓடிடுவான். ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இல்லை நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யாத்திராகமம் 14:14 நீங்கள் வாஸ்து பாருங்க. ஆண்டவர் சொன்னா, நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் யுத்தம் பண்ணினாரா பண்ணலையா? பண்ணினா. செங்கடலையை 2 பிளந்தா, உலர்ந்த தரையில் வெட்டாந்தரைகளை நடப்பது போல நடக்க பண்ணினா. கர்த்தர் யுத்தம் பண்ணினா. எகிப்தின் இராணுவத்தை அழித்தா. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு எனக்காக யார் இருக்கிறாங்க என்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுருங்க. எனக்காக கர்த்தர் இருக்கிறார் என்கிற தைரியத்தோடு சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவா. என்னால் முடியாது தான், ஆனால் என் கர்த்தரால் முடியும். யோசித்து பாருங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 32-33 வசனத்தை வாசித்து பாருங்க. சவுல் ராஜாவிடத்தில் போய் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற ஒரு சிறுவன் தாவீது சொல்லுகிறான், இந்த கோலியாத்து நிமித்தமாக உங்கள் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டாம், நான் போய் அவனோடு யுத்தம் பண்ணுவேன். சவுல் சிரிக்கிறார், நீ இளைஞன், நீ சின்னவன், அவனோ சிறு வயது முதல் யுத்தத்தில் பயிற்சி பெற்றவன், அவன் ஒரு யுத்த வீரன், உன்னால் முடியாது. தாவீது சொல்லுகிறான், என்னால் முடியாது, ஆனால் எனக்குள்ளே இருக்கிற சர்வ வல்லமையில் தேவனாகிய கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. ஆகையால் கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேலின் புத்தகம் 17வது அதிகாரம் 47 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யுத்தம் கர்த்தருடையது. கோலியாத் உன் கூட யுத்தம் பண்ணுகிறது நான் அல்ல, என் தேவன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எந்த மனுஷியாக இருந்தாலும் சரி, எந்த அதிகாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஆளுகையாக இருந்தாலும் சரி, யுத்தம் உங்களுடையதல்ல. யுத்தத்தை பண்ணுகிறது கர்த்தர். சர்வ வல்லமை இல்லை தேவன். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதன், சாதாரண ஒரு மனிதன், துப்புரவு தொழிலாளி. அந்த மனுஷனை ஒரு அதிகாரி, நான் உன்னை என்ன செய்கிறேன் பாரு, உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணுறேன் பாரு. ஆனால் இந்த சாதாரண மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தான். அந்த சாதாரண மனுஷனை உயர்வை கர்த்தர் கொடுத்தா. அந்த பெரிய அதிகாரியை டிஸ்மிஸ் பண்ணினா. கர்த்தர் யுத்தம் பண்ணினால் அப்படி தான் நடக்கும். கர்த்தர் யுத்தம் பண்ணினால் அப்படி தான் நடக்கும். உங்களுக்கு விரோதமாக ஏராளமான பிரச்சனைகள் வருகிறதா? என்ன செய்யணும்னு தெரியலையா? யோசபாத் கதறுகிறான். 2 நாளாகமம் 20:12 எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற ஏராளமான ஜனத்தை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு பலன் இல்லை, என்ன செய்வதென்று சொல்லி தெரியவில்லை. ஆண்டவர் சொன்னா, ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு, யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தான். அதே போல கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய பிள்ளைகள் குரோதமாக எழும்பியிருக்கிற தீய கிரியைகள், பிசாசின் கிரியைகள், மனுஷிக கிரியைகள் அத்தனையும் என் தேவன் அழித்து போட்டு நீர் யுத்தம் பண்ணி நீ ஜெயத்தை காட்டளையிடும். அப்படி செய்கிறதற்காய் மக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். யுத்தம் கர்த்தருடையது. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்.